எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் கிணறு படம் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எஃபர்ட்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த என்னோட படங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து மெக்பல் பாஃப் அப்புறம் மஜித் மஜித் இவரோட படங்கள்லாம் நான் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட இரானியன் ஃபிலிம் ஃபீல் வந்தது. எனக்கே அறியாமல் நான் நிறைய இடத்துல அழுதுட்டேன். இங்கே இருக்கிற நடிகர்கள் உண்மையிலே ஏதாவது கிட்ஸாக இருந்தாங்க, இப்போல்லாம் வளர்த்துட்டாங்க. ஸோ உண்மையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். டு பி எவ்வளோ ஈஸாக எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்தேன். உங்களோட ஃபர்ஸ்ட் படமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு கேமரா ஷையும் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த டீமே எல்லாருமே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது ஒரு உண்மையான ஒரு படம், ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பாட்டி அவங்க ரொம்ப உன்னதமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப அழகாக, அதாவது தமிழ்நாட்டோட ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் ஒரு கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையே ஒரு ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அழுவையும் வருது, சிரிப்பும் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆன் பண்ணுற படம் வந்து நான் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்பெஷலி சூர்யா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆப்வியஸ்லி நம்பர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல படத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எல்லாரும் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி கருணாகரன் இருக்காரு, அவரும் தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எல்லா நல்ல படங்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. நாங்களும் அவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அவரோட பாடல் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ஜெல்லாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ஸ்பெஷலி எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா சிரித்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு நேச்சரை வந்து ஒரு பீச்சுக்கு போவோம், ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனோன்னா அந்த நேச்சரை ரசிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா அந்த மாதிரி நேச்சரை ரசிக்கிற மாதிரி நான் ரசித்தேன். ஸோ எல்லோரும் பாருங்கள். இந்த படம் வந்து உண்மையிலே ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஏஜ் வர்ஷினி பேசுகிறேன். கிணறோட ரிவ்யூ இப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக கிடைக்காது. அது ரொம்ப லைவாக பார்த்த மாதிரி இருக்குது. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற 4 பேரும் வந்து குட்டி பட்டாஸ் மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம். அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம், குழந்தைங்க மெயினாக வந்து பார்க்கலாம். ரொம்ப செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர காமெடியாக போச்சு. அண்ட் ஒரு விஷயத்துக்கான டெப்த்து வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்குறாங்கன்றது வந்து இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இது எங்களோட 3வது படம். கிட்டத்தட்ட எல்லா படமுமே நாங்கள் இந்த ஸ்பேஸில் எடுத்த ஒரு படம் தான், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படின்றது தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி புர்கா, லைன் மேன் அப்படின்னு 2 படம் பண்ணி டேரெக்டாக ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வரோம். இதை வந்து எப்படியாவது தேட்டர் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு ஃபுல் இதோடு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம், அவ்வளோதான் சொல்லுவோம். நோ பெரிய கமர்ஷியல் ஃபைட் ஆக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எதர்ச்சியான ஒரு கதை. இந்த டீம் எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் விவேக் தவிர. அவர் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. அவர் மட்டும்தான் இதில் தெரிஞ்ச ஃபேஸ். மிச்சம் டெக்னீஷியன்லேருந்து கிட்ஸில் இருந்து நடித்த எல்லாருமே புதுசு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்டி இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவங்க ரீசெண்டாக தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட அந்த வயசில் அவங்க பண்ணது எல்லாமே. அண்ட் கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க இன்றைக்கி. பட் ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணி நாங்கள் ஒரு பேஷண்ட்டாக ஒரு 1 இயர் இதை வந்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம். ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எப்படி தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற
கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் இது. எப்படி நம்ம மலையாள சினிமா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தமிழ் சினிமாவும் நாளைக்கு எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்ல கதைகள் வருது, எதிர்ச்சியான கதைகள் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். பண்ணால் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ. கிணறு படத்தோட ரிவ்யூ ஷோ ரொம்ப மனநிறைவோட எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து மீட்டெடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருமே மைஸ் கொடுத்து நம்ம பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தேட்டருக்கு அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், சிரிப்பு சத்தம், அழுக எல்லாமே வந்து ரொம்ப மனசு நெருக்கமாக இருக்குது. அவங்க 14 சில்ட்ரன்ஸ் அன்னைக்கு கிணறு படம் எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். இது மாதிரியான சிறுமுறை படத்துக்கு பத்திரிகையாளர்களோட பங்களிப்பு தான் பெரிய உறுதுணையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.